காதுல மெழுகுங்கிறது வந்து ஒரு நார்மலா ஒரு ப்ரொடெக்டிவ், அதாவது ஒரு பாதுகாப்புக்காக வரக்கூடிய ஒரு விஷயம். நம்மளுக்கு எப்படி வியர்வை வருதோ அந்த மாதிரி காதுல அந்த வியர்வையுடைய சில கிளாண்ட்ஸ் தான் வந்து அந்த மெழுகு அப்படிங்கிற ஒரு விஷயத்த செக்ரீட் பண்ணுது. சோ அந்த மெழுகுங்கிறது நம்ம காதுக்குள்ள பூச்சி, எறும்பு இந்த மாதிரி சில விஷயங்கள் எதுவுமே உள்ள போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ப்ரிவென்டிவ் மெஷர். சோ அது இருந்துச்சு அப்படின்னா ஒரு பூச்சியோ இல்ல எறும்போ, முன்ன காலத்துல நம்ம மோஸ்ட்லி அடிக்கடி தரையில தான் படுத்துக்கிட்டு இருப்போம். சோ தரையில படுத்திருக்கவங்க அப்படிங்கிறப்போ ஒரு எறும்போ இல்ல ஒரு கரப்போ இல்ல வேற ஏதாவது ஒரு பூச்சி காதுக்குள்ள போறது அப்படிங்கிறது புது விஷயமோ இல்ல ஒரு யாருக்குமே அறியாத ஒரு விஷயம் கிடையாது. சோ அது அந்த வேக்ஸுங்கிறது ஒரு சின்ன ரிம், அதாவது ஒரு அந்த ஓரத்துல மட்டும், அது காதுடைய வெளிப்பாகத்துல மட்டும் கொஞ்சோண்டு இருக்கும். நம்ம அந்த பூச்சியோ இல்ல வேற ஏதோ ஒரு விஷயம் அந்த மெழுக வந்து டச் பண்ணிட்டுனா, அது தொட்டுச்சுன்னா அது ஃபுல்லா அந்த பிசு பிசுப்பா இருக்கிறது ஒரு விஷயம் வந்து அந்த பூச்சிய உள்ள போகாம வெளியே ஓட வைக்கிறோம். சோ அதுதான் வந்து அதோடைய மெயின் ரீசன். அந்த மெழுகு அது அவர் கடவுள் படைச்சிருக்கிறதுக்கான காரணமே அந்த ப்ரொடெக்ஷனுக்காக தான். ஏன்னா காதுடைய நரம்பு அப்படிங்கிறது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். வலி ரொம்ப அதிகம் இருக்கும். அதனால அது ரொம்ப சென்சிட்டிவ் ஒரு இடம். அதனால அதுக்குள்ள எதுவும் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ப்ரொடெக்டிவாக செஞ்ச ஒரு விஷயம்.